அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீர்த்திமிகு கீழக்கரை அல் பையினா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவிலே இருந்து அதனுடைய சாரம்சம் யாக்கியானம் குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒளிபரப்பு நிறைவு பெற்றதற்கு பின்பாக நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட விஷயங்கள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் தருகின்ற நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அல் பையினா ஸ்கூல் சார்பாக தக்க சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை துவக்கத்திலேயே தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைக்கு 14வது ஜுசுவிலே இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 14ஆம் ஜுசுவினுடைய துவக்கத்திலே அல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனமிருந்து இந்த ஜுசு துவங்குகிறது. இப்படி துவங்கி இந்த சூரா அல் ஹிஜ்ர் நிறைவு பெற்றதற்கு பின்பாக சூரத்து நஹல் என்கின்ற ஒரு அத்தியாயம் துவங்கி அது இந்த ஜுசுவோடு நிறைவு செய்யப்படுகிறது. ஆக 2 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த முதல் அத்தியாயமாகிய அல் ஹிஜ்ர் என்றால் சமூது கூட்டத்தினர்கள் வாழ்ந்து வந்த அந்த நகரத்திற்கு சொல்லப்படும். அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நேர்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்திருந்தான். அந்த மக்கள் வாழ்ந்த நகரத்திற்கு ஹிஜ்ர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜுசுவிலே அல்லாஹு தஆலா இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று குறிப்பிடுகிறான். ருபமா என்று துவங்கினாலும் அவருடைய துவக்கம் வேறு ஒரு செய்தியை சொல்ல முன்வந்த போதிலும் இந்த ஜுசுவிலே இடைப்பட்ட பகுதியிலே இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த வேதமறை குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த குர்ஆனுக்கு முன்பாக 3 வேதங்கள் அருளப்பட்டன. அப்படி அருளப்பட்ட வேதங்கள் ஜபூர், தௌராத், இன்ஜீல் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன. அந்த வேதங்களுடைய இறக்கப்பட்ட வழங்கப்பட்ட நிலையிலே இருந்ததற்கும் தற்போது அந்த வேதங்களை பார்த்தால் பன்னூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாற்றங்களை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் அப்படியே மாறுபடாமல் இருந்தால்தானே அது சரியாக இருக்கும். ஆனால் ஜபூராக இருக்கட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் பல்வேறு இடைச்சொற்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வேதத்தினுடைய மூல பிரதியே எங்குமே பார்க்க முடியாத நிலைக்கு அந்த வேதங்கள் இருப்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அந்த வேதங்களை பாதுகாக்க வேண்டிய அந்த சமுதாய மக்கள் அந்த வேதத்திலே இடைச்சொற்களை ஏற்படுத்தி அந்த வேதத்தை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். எனவே இந்த புனிதமான குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்கின்ற ரீதியிலே அல்லாஹ் இந்த குர்ஆன் குறித்து உண்டான பாதுகாப்பை குறித்து மிக தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த ஜுசுவிலே இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த ஜுசுவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித படைப்பை குறித்து சொல்கிறான். வலகத் ஹலக்கனல் இன்சான மின் ஸல்ஸாலிம் மின் ஹமயும் மஸ்னூன், காய்ந்த களிமண்ணிலே இருந்து, அதாவது பிசுபிசுப்பான கருப்பு களிமண்ணாக இருந்து காய்ந்து விட்ட மண்ணிலே இருந்து நிச்சயமாக ஆதி மனிதனை நாம் படைத்தோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுல் மின் நாரி
நாரி சமூம் என்று குறிப்பிடுகிறான். அதற்கு முன்பாக ஆதியிலே ஜின் என்ற ஒரு சமூகத்தை நாம் நெருப்பிலே இருந்து படைத்தோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். மனிதனை களிமண்ணிலே இருந்து படைத்ததாகவும் ஜின் இனத்தை நெருப்பிலே இருந்து படைத்ததாகவும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹு தாலா ஆதி மனிதனையும் ஆதி ஜின்னையும் தான் படைத்த அந்த விதத்தை குறித்து தான் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதே வேளையிலே அல்லாஹு தாலா மனிதனில் அவனது மூலக்கூறான மண்ணுடைய தன்மையையும் ஜின்னில் அதனுடைய மூலக்கூறான நெருப்பின் குணமும் இருக்கின்ற வகையிலேதான் இந்த இரண்டு படைப்புகளையும் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே காய்ந்த களிமண்ணிலே இருந்து நிச்சயமாக ஆதி மனிதனை படைத்தோம் என்று தெரிவிக்கின்றான். காய்ந்த களிமண் என்பதை குறிக்க மூலத்திலே சல்சால் என்கின்ற அரபி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காய்ந்த மண்ணுக்கு சொல்லப்படும் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று ஜின் இனத்தை குறித்து சொல்கின்ற போது அது நெருப்பிலே இருந்து படைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் ஒளியிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஷைத்தானிடத்திலே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமைக்கப்பட்ட அந்த உருவத்திற்கு உடலுக்கு சஜிதா செய்ய சொன்ன போது நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், உயர்வானவன், தாழ்ந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் எப்படி சிரம் பணிய முடியும் என்று அல்லாஹுடைய கட்டளையை மறுத்தான். எனவேதான் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டான் என்கின்ற செய்தியையும் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய பிரதானமான விஷயமாகிய ஹிஜ்ர் வாசிகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். வலக்கத் கஸப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரி அல் முர்சலீன். சமூது கூட்டத்தாராகிய ஹிஜ்ர் வாசிகளும் தமக்கு அனுப்பப்பெற்ற தூதர்களை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அந்த மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்களை அவர்கள் மறுத்தார்கள். எனவே அந்த மக்களை இடி முழக்கம் தாக்கி அவர்கள் அழிந்து போனார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். இந்த வரலாறு இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இந்த சூராவிற்கு சூரத்துல் ஹிஜ்ர் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே அல்லாஹு தஆலா அடுத்திருக்கக்கூடிய சூரத்துல் நஹல் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். வஸഖர லக்குமுல் லைல வன்னஹார. இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். வஸഖர லக்குமுல் லைல வன்னஹார வஷம்ஸ வல்கமர வன்னுஜூமு முஸഖராத்தின் பிஅம்ரிஹி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மற்ற விண்மீன்களும் அவன் ஆணைக்கு அடிபணிந்துள்ளன என்கின்ற செய்தியையும் விளங்கிக் கொள்கின்றவர்களுக்கு பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள் மனிதன் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கின்ற வகையிலேதான் அமையப்பட்டிருக்கின்றன. அந்த கிரகங்களிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை குறித்து அல்லாஹு தஆலா கிரகங்களுடைய தன்மைகளை குறித்து மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். அப்படி சொல்லி வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி சஹரல் மஹர லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியா என்று குறிப்பிடுகிறான். அவன்தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், நீங்கள் புத்தம் புதிய இறைச்சியை உண்பதற்காக என்று குறிப்பிடுகின்றான். கடல்வாழ் ஜீவராசிகளிலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவு குறித்து தெளிவுபடுத்துகிறான். அதிலே புத்தம் புதிய இறைச்சி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பதப்படுத்தப்படாத ஃப்ரெஷ்ஷான கடல் உணவுகள்
இலகுவாக கிடைப்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வஅல்கா ஃபிஸ் ஸமாஇ ரவாசிய அன் தபீத பிக்கும் அன்ஹாரா வசுபுலா என்று குறிப்பிடுகிறான். மேலும் பல அடையாளங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். விண்மீன்கள் மூலமாக மக்கள் வழி பாதையை அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு திசை காட்டும் கருவி இருக்கிறது, கூகுள் மேப் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே கடல் வழியாக கடல் மார்க்கமாக பயணிக்கக்கூடியவர்கள் விண்மீன்களை நட்சத்திரங்களை தான் அவர்கள் தங்களுக்கு உண்டான திசையை அறிந்து கொள்வதற்கு, தங்களுடைய இலக்கை சென்றடைவதற்கு உண்டான சரியான அடையாளமாக மயில் கல்லாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா சில அடையாளங்களை விண்மீன்கள் மூலம் வழியை அறிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று குறிப்பிடுகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா அனைத்தையும் படைத்தவன், எதையுமே படைக்காதவனை போன்றா நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று ஒரு கேள்வியாக எழுப்புகிறான். அவன்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான், ஆற்றல் மிக்கவன், அதிகாரம் மிக்கவன், எல்லா வகையிலேயுமே மேம்பட்டவன். அத்தகைய அல்லாஹுடைய படைக்கும் ஆற்றல் குறித்து அன்றைக்கு சிலர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆர்ப்பரிக்கும் கடல்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி என்றால் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்ற போது, வஅலாமாத்தின் பின் நஜ்மி ஹும் யஹ்ததூன் அஃபமை யக்லுகு கமல்லா யக்லுகு அஃபலா ததக்கரூன் வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம் என்று இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட பார்த்தால் ஒருபோதும் அதை இவ்வளவுதான் என்று கணக்கிட்டு ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா வானம் பூமிகளை படைத்திருப்பதிலேயும், இரவு பகல் படைத்திருப்பதிலேயும், கடல்களிலே கப்பல் செல்வதிலேயும், கடல் வாழ் ஜீவராசிகள் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு ரீதியான உண்டான விஷயங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை சொன்னதோடு மாத்திரமல்லாமல், இந்த பூமியை படைத்ததை குறித்து அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்ற போது, பூமியை படைக்கின்ற போது அது ஒரு மாதிரி சாயல் கொண்டது, சாய்ந்தது. உடனே மலக்குமார்கள் பேசிக்கொள்கிறார்கள், சாயக்கூடிய தன்மையுள்ள இந்த பூமி மக்கள் வசிப்பதற்கு எப்படி ஏற்றமான இடமாக இருக்கும் என்று பேசிக்கொள்கிறார்கள். சின்ன சின்னமாக படைக்கப்பட்டு வருகின்ற போது பூமி அப்படி படைக்கப்பட்ட போது ஒரு விதமான சாயலை கொண்டிருந்தது. எனவே மலக்குமார்கள் கேட்டார்கள், சாயத் தொடங்கியதும் இது தன்னுடைய முதுகிலே யாரையும் நிலைத்து நிற்க விடாது, அந்த அளவிற்கு பலகீனமானது என்று சொல்லி பூமியை அதனுடைய தன்மையை குறித்து இப்படி பேசிக் கொண்டார்கள். மறுநாள் காலையிலே விழித்து பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா பூமியிலே மறுநாள் காலையிலே பார்க்கின்ற போது பூமி மலைகளோடு இணைந்ததாக இருக்கிறது. அப்போது அசைவும் இல்லை, ஆடவும் இல்லை, நிலை பெற்றிருக்கிறது. இது மலக்குமார்கள் முதல் நாள் பார்த்ததற்கும் மறுநாள் விடிந்ததற்கு பின்பாக பார்த்ததற்கு மத்தியிலே உண்டான வித்தியாசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி பூமியை படைத்ததும் அது குலுங்கிக் கொண்டிருந்தது. அது கண்ட வானவர்கள் இதிலே எப்படி மனிதர்கள் வாழ முடியும் என்றெல்லாம் பேசிக்கொண்ட போது அல்லாஹு தஆலா பூமியில் மலைகளை ஊன்றி அதற்கு உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா பாய்கின்ற நதிகளை குறித்து சொல்கிறான். ஆறுகள் ஓடுகின்றன, நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து சூரத்துன் நஹல் என்ற இந்த வசனத்தினுடைய பெயர் வைப்பினுடைய யதார்த்த நிலை இந்த வசனத்திற்கு நஹல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நஹல் என்றால் தேனீக்கள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது.
தேனீக்களுடைய தன்மை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். வஅவஹா ரப்புக இலன் நஹலி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅர்ஷூன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். உம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹ் தேனீக்களுக்கு மலைகளிலேயும் மரங்களிலேயும் மனிதர்கள் கட்டுகின்றவற்றிலேயும் கூடுகளை அமைத்துக் கொள் என்று அறிவித்தான் என்று தெளிவுபடுத்துகிறான். பொதுவாக நபிமார்களுக்கு வஹி அறிவிப்பதை குறித்து அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். இந்த இடத்திலே அதே வார்த்தையாகிய அவ்ஹா, தேனீக்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறான். இது ஏனைய படைப்பினங்களை பார்க்கிலும் தேனீக்களுக்கு உண்டான அந்த மாண்பையும் உயர்வையும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேனில் நிவாரணம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எண்ணற்ற நோய்களுக்கு தேன் மூலமாக மட்டுமே இன்றைக்கு சிகிச்சை செய்கின்ற அளவுக்கு உண்டான ஒரு நிலை இருக்கிறது. தேன் பல்வேறு நோய்களை, அதாவது நாட்பட்ட நோய்களை கூட சிறந்த நிவாரண முறையிலே உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது என்பதையும் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் சொல்லித் தருகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பு பொருட்களையும் தேனையும் விரும்பி சாப்பிடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றில் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. அதில் ஒன்று, தேன் அருந்துவதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய நோய்க்கு உண்டான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் 2 நிவாரணிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவை தேனும் குர்ஆனுமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேன் சாப்பிடுவதன் மூலமாக உடல் ரீதியான உண்டான ஆரோக்கியம் ஏற்படுகிறது. குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஆத்மீக ரீதியான உண்டான ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேன் குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியையும் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனௌ வஜஅல லக்கும் மின் ஜுனூதில் அன்ஆமி புயூதா என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களில் அமைதியை ஏற்படுத்தினான், கால்நடைகளின் தோள்களாலான வீடுகளை உங்களுக்கு அவன் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா வீடுகள் மனிதர்களுக்கு அமைதியை தருவதற்கு மிகச் சிறந்தது என்று குறிப்பிடுகிறான். மனிதர்கள் குடியிருப்பதற்காக வேண்டிய வீடுகளை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். வீடுகள் அவர்களுக்கு அமைதியை வழங்குகின்றன, அவற்றில் தங்கி ஓய்வெடுக்கிறார்கள். வெயில் மழையிலே இருந்து இன்னும் பல்வேறு விதமான இடர்பாடுகளில் இருந்து மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மிகச் சிறந்த இடம் வீடு என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே வீட்டிற்கு உண்டான மகத்துவத்தை குறித்து இந்த ஜுஸுவிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்திலே குர்ஆன் குறித்து உண்டான இந்த தர்ஜுமாவுடைய சாரம்சத்தில், விளக்க உரையினுடைய சாரம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய எண்ணற்ற செய்திகள், அவைகளை மனதிலே பதித்துக் கொண்டு குர்ஆனுடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கீழக்கரை அல் பையினா ஸ்கூல் சார்பாக இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளில் இருந்து சொல்லப்பட்ட செய்திகள் கேள்விகளாக கேட்கப்பட்டு அதற்கு தக்க சன்மானம் வழங்க இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதி புரிந்து அமல் செய்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.